நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 4 மாடு 5 மாடு வச்சு இது பண்ணால் ஏதோ ஒரு மாதம் ஒரு 25-30 ரூபா கெயின் பார்க்கலாம். ஒரு 400-500 சம்பாதிப்போம். அதுக்கு இது மோசம் இல்லைங்க. அந்த சுழியிலையும் மோசமாக இருந்தால் நாங்கள் அதை விற்றுருவோங்க. இந்த முழங்கால் கீழே தான் இருக்கணும். நம்பங்க இதுக்கு வர தலையில் இங்கே இருக்கணும். நிறைய வச்சா இதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. நல்ல சுழி அருமையான சுழின்னு விற்றுருவாங்க. அது நம்மளுக்கு தெரியுங்க. கொஞ்சம் அது கறந்த உடனே ஒரு 1/2 hour கீழே படுக்க வைக்கக்கூடாதுங்க. பால் கறக்கிற இது வந்து ஓப்பனில் இருக்குங்க. உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பனி காலத்தில் இந்த வேப்பெண்ணெய் கலக்கி அடிச்சு விட்டா வர்றது இல்லைங்க. தண்ணியில இதெல்லாம் கலக்கணுங்க. இப்போ இல்லைங்க பாருங்க, கழுவுறதே கிடையாதுங்க. மாடெல்லாம் சுத்தமாக தான் இருக்குங்க. மேக்ஸிமம் 10-12 தான் வருங்க. அதுக்கு மேலே நான் வைக்கிறது இல்லைங்க. பால் ஃபேட் எசனப்போ அது வராதுங்க. வீட்டுக்கு ஊற்றுறதுனால பால் கெட்டி இருந்தால் வாங்குறாங்க. ஃபேனெல்லாம் போட்டு வைக்கணுங்க. ஏசி இதெல்லாம் மாதிரி போட்டு வைக்கணுங்க. அதான் 20 லிட்டர் 30 லிட்டர் வருங்க. செக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டிகிரி போட்டு தான் செக் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ்டாக கிடச்சி அதில் தான் லாபங்க. மிச்சமாகிற பால் தான் நாங்கள் கொண்டு போய் ஊற்றுறோம். சொசைட்டிக்கு ஊற்றுற மாதிரி இருந்தால் லாஸ் தாங்க. 5 லிட்டர் 6 லிட்டர் மிச்சமாக தானே அது என்ன பண்ணுறாங்க. 50 ரூபா வரலாங்க. அப்படியே இளங்கறவேன்னு வைங்க, 10-30 லிட்டர் வந்துருங்க. அது ஊற்றும் போது உங்களுக்கு ஃபேட் எசனம் கம்மியாக தானே வருங்க. நம்மளதெல்லாம் ஜாதி மாடுங்க. சரிங்களா, ஒன்று வாங்கணுங்க சார். ஃபஸ்ட்டு ஒன்று வச்சாலும் அதே வேலை தான். நான் 4 வச்சாலும் அதே வேலை தான். 5 வச்சு 10 வச்சாலும் அதே வேலை தாங்க. பார்த்துட்டு ஆழமாக காலை வைக்கக்கூடாது. எப்படியும் ஒரு மாட்டுக்கு ஒரு 10,000 ரூபா நிற்கிங்க. ஒரு 4 மாடு வச்சா ஒரு 30 ரூபா எதிர்பார்க்கலாங்க மாதம். இந்த அளவுக்கு தீவனங்கள் கொடுக்கணும். 7 மாதம் மணி கறக்கலாம். பால் கறக்கிறதுலன்னு அதிகமாக போட மாட்டாங்க. அதெல்லாம் அப்படி நிறுத்தக்கூடாதுங்க. அந்த 2 மாதம் நல்லா கவனிச்சாதான் அடுத்த இதுக்கு பால் இருக்கு.